வணக்கம். முருங்கை இலை துவையல் இன்றைக்கி செய்ய போகிறேன். எங்கள் வீட்டுக்கிட்டேயே இருக்குது மரம், முருங்கை மரம். அதில் தான் இலையை உருவி எடுக்க போகிறேன். இப்போ இங்கே பார்க்கவே ஆசையாக இருக்குது. பச்சை பச்சைன்னு இருக்குது. நல்ல புது இலையாக இருக்குது. இப்போ தான் இதை எடுத்து நல்லா கழுவிட்டு உருவி எடுக்க போகிறேன். இந்த கீரையை வச்சுட்டு இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம் வாங்க. இதுக்கு செத்தல் மிளகாய், மற்றது வெள்ளைப்பூடு, வெங்காயம், புளி, தேங்காய் பூ, உளுத்தம்பருப்பு இல்லாட்டி கடலைப்பருப்பு இல்லாட்டி ரெண்டும் சேர்த்தும் போடலாம். அப்படி போட்டும் அரைக்கலாம். இப்போ இதில் எண்ணெயை தாய்ச்சல் எண்ணெயை விட்டு கொஞ்சம் வதங்க விட போகிறேன் எல்லா சாமானையும். இப்போ உளுத்தம்பருப்பு மட்டும் கொஞ்சம் பொரிய விட போகிறேன். அப்புறம் செத்தல் வெங்காயம் வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு அப்படியே வதக்கணும். வதக்கிட்டு இதோட தேங்காய் பூவையும் போட்டு வதக்க போகிறேன். தேங்காய் பூவும் கொஞ்சம் வதங்கி வர நேரம் இலையை அப்படியே போடணும். இப்போ கழுவி உருவி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த இலையை போட்டு இந்த இலையில் உள்ள பச்சை மணம் போகணும். ஆக கூடுதலாக வதக்கக்கூடாது. இலையின் நிறமெல்லாம் போயிடும். கொஞ்சம் பச்சையாக இருந்தால் தான் அழகாக இருக்கும். ஆக கூடுதலாக வதக்கினா அதில் சத்தும் போயிடும். அதனால் கொஞ்சம் அந்த இலை வாடுற வரைக்கும் வதக்கி விட்டுட்டா போதும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு கீரை. இப்போ இதோடையே இறக்கி வச்சிடணும். இறக்கி வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு இப்போ எல்லாத்தையும் போட்டு உப்பு போடக்கூடாது. முதல்ல அரைச்சி எடுத்துருவோம். அரைச்சி எடுத்துட்டு அதன் அளவை பார்த்து தான் உப்பு போடணும். தண்ணி கொஞ்சம் விட்டு இப்போ அரைச்சி எடுக்கிறேன். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இது பிறகு தான் உப்பு போட்டு இப்போ பார்த்து போடணும். இப்போ உப்பை போட்டு இன்னொரு முறை அரைச்சி எடுத்துட்டேன். இதுதான் முருங்கை இலை துவையல். இது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், மற்றது சத்தாகவும் இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கும் நல்லது. முருங்கை இலை பித்தத்துக்கு நல்லன்னு சொல்லுவாங்க. தலை சுத்து உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி சம்பல் செய்து தேசிக்காய் புளியும் அதில் விட்டு சாப்பிட்டா அந்த பித்தத்துக்கு நல்லன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.